மெகா மெகா தொடர் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக்கும் தான் எனக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி, லட்சுமி, யாராவது சீக்கிரம் வா. ஐயோ, டூட்டிக்கு வேற நேராவது. இவ்வளவு வேற கோயில வேற விட்டுட்டு போகணுமா? வந்துட்டேன். எப்போ பாரு நான் வந்து என்ன கத்துனாதான் நீ வாழ. நான் இப்படி காலையில லட்சுமி லட்சுமி கூப்பிட்டாலே வேலைக்கு கிளம்பிட்டேன்னு அக்கம் பக்கம் தெரியுது. சரி, கோவப்படாதீங்க. கோவப்படாதீங்களா? நேரம் என்னடி ஆகுது? இல்ல நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா நீ கோயிலுக்கு போகணும். இல்ல நீங்க வந்தே ஆகணுங்க. சரி, பொண்டாட்டி ஆசைப்பட்டாலே போட்டு விட்டுட்டு போலான்னு பார்த்தா இவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்கா. சரிங்க, கோவப்படாதீங்க. வேலை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு என்ன கோயிலுக்கு? நாளைக்கு விக்கனனுக்கு கல்யாணம் இல்ல, எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு வேண்ட போறேன். பாரு, நான் இப்ப சீக்கிரம் போனாதான் நாளைக்கு கல்யாணத்துக்கு வர முடியும். சரி சரி சரி, வாங்க 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 வாங்க. சரி, யாரு பாத்து யாரு? சரிங்க. என்ன ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருதே. என்னடி ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்லைங்க. யாராவது சீக்கிரம் யாரடி? ஐயோ, இதுல எலுமிச்சம்பழம் வச்சிருந்தேனே. அம்மா 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 ஆசை அம்மா, நன்றி சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. சரி, சீக்கிரம் போயிட்டு வா. நீங்க வரல? நான் கோயிலுக்கு வர மாட்டேன். நீ போயிட்டு வா, நான் நிக்க. அப்படி விட்டு உங்க அண்ணன் வீட்டுல விட்டுட்டு போறேன். சீக்கிரம் வா. நீங்களும் வாங்கல. நான் எதுக்கு? நான் உள்ள வர மாட்டேன். நான் ஒரு நாள் உள்ள வந்து கிடையாது. நீ போயிட்டு வா. இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிட்டுல, உள்ள வாங்கல. எனக்கு நீ தான் எல்லாமே. நீ போயிட்டு வா. அதான் எனக்கு சேர்த்து நீ கும்பிடுறதெல்லாம் போதும். வீட்டுல ஒரு ஆள் கும்பிட்டா போதும். கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு. போ. நீ வேற நான் வேற இல்லையா? நீ கும்பிட்டாலும் நான் கும்பிட்டாலும் ஒண்ணுதான். உள்ள போயிட்டு வா. நல்ல ஒரு வேலை இருக்கு, பார்த்துட்டு வரேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. அத நீ சொல்லுத. சிரிச்ச கவுத்துரு. சிரிப்புக்கு நான் மடிஞ்சிருவேன்னு அப்பப்ப சிரிச்சே என்ன கவுத்துருதா? சரி போங்க. அது என்ன ரொம்ப கொமட்டிட்டு வருது? என்ன? ஒண்ணு இல்லங்க. ஒருத்தம் பத்தமா ஓடி வந்தல, அதான். அதுல உட்கார், நான் வாரேன். ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரி. என்ன ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கே? அண்ணா, ஒரு மாலை கொடுங்க. என்ன ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, கோயில வர நிக்கிறேன். சீக்கிரம் வெளியில ஓடிடும். அண்ணா, மாலை இருக்கட்டும். நான் இப்ப வந்துருந்தேனே. ஐயோ, ரொம்ப ஒரு மாதிரி வருதே. ஐயோ, ரொம்ப மாதிரி வருதே. பத்தமா வேலை செய்யாதன்னா கேட்கணும்ல. நீ இழுத்து போட்டு வேலை செய்யும் போதே எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது இழுத்துக்கிட்டு வருவேன். இத குடி. ஆஸ்திக்கு போமா? வேண்டாம், நீங்க போங்க. நான் ஆட்டோ பிடிச்சி போய்கிட்டேன் வீட்டுக்கு. ஏன்? இல்லங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு சேரியை மாத்திட்டு அப்படியே அண்ணன் வீட்டுக்கு போறேன். இந்த சேலை கட்டினதுக்குலாம் எனக்கு இப்படிதான் வருது. நீங்க போங்க, நான் வரேன். போயிருவல்ல? நான் போயிருவேன். காசு வச்சிருக்கியா? என்கிட்ட இருக்கு, நீங்க போங்க. சரி, எனக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு. நான் நேரம் அங்க வந்துட்டேன். நான் அங்கதான் இருப்பேன், வந்துருங்க. சரி. சப்பா, ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணிட்டு வந்துருவோம். அம்மா லட்சுமி, சொல்லுங்க டாக்டர். ரிப்போர்ட்லாம் வந்துட்டுமா? என்ன டாக்டர்? என்னோட 42ஆம் நாள் அது, அப்படிதானே? டாக்டர், டாக்டர். ஆமாம்மா, நீங்க தாயாக போறீங்க. என்ன சொல்றீங்க? என்ன டாக்டர் சொல்றீங்க? இல்ல. ஆமாம்மா, இன்னையோட 42ஆம் நாள் ஆகுது. ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ, ஐயோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ. என்னம்மா, ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க. என்னம்மா ஆச்சுது? இல்ல டாக்டர், ஒண்ணு இல்ல. ஐயோ, ஐயோ, நான் இப்ப என்ன பண்ண போறேன்? எப்படி இல்லையா? ஐயோ, எப்படி? இன்னும் வராம இருப்பால.
நான் சிக்னல் கொடுத்தோன்னு அப்படியே வந்துருவா பாரு. ஐயோ ஏலே பழைய கில்லாடிதாமல நீ. ஐயோ பாவம், அவனும் என்னெல்லாமோ பண்ணி பார்க்க. இந்த மனுஷனா இவளை விட மாட்டேங்குது. இங்க என்னன்னா நல்ல சிவா முறைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. அது தெரியாம அது அங்க இந்த சிக்னல் வேற கொடுக்குது. நான் என்ன பண்ணுவேன்? ஏன் வெட்டி மோதிட்டு தானே என்ன? இவர் வெட்டி கிழிச்சிட்டாரு. இப்போ அவன் எத்தனை நேரம் சிக்னல் கொடுப்பான்? அதான் உங்க மரமே முறைச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவன் கிடக்கான், நீ போயிட்டு வா. போடி. இல்லங்க, அடுப்படியில வேலை கிடக்குன்னு சொன்ன வந்தேன். லட்சுமி லட்சுமி போய சீக்கிரம். வரேங்க. எனக்கு ரொம்ப இருமலா இருக்கு, சீக்கிரம் வா, பால் எடுத்துக்கிட்டு வா. ஐயோ அத்தை, சிரிக்காதீங்க அத்தை. தினமும் காதல் காட்சிக்கு இந்த வீட்டுல பஞ்சமே இல்ல பாத்துக்க. ஆமா, கோசர் பிடிச்ச பையன். போயடி, என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க? போ. சரிங்க அத்தை. எங்க அவன் தான் இருமிக்கிட்டே கிடக்கானே. இத சூடா பாலை காய்ச்சி கொண்டு கொடுப்பா. ஏமா சூடா காய்ச்சி கொண்டு கொடுமா. சரிங்க அத்தை. இனி சிக்னல் வராது. என்ன உங்களுக்கு விவசாயம் இல்லையா? ஏன்டி சொல்ல மாட்டேன்? மனுஷன் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருப்பான்? கீழே உங்க அப்பா இருந்தாரு. அதுக்கு என்ன, இப்படி வர வேண்டியது என்ன? ஆமா, அப்படியே வந்துட முடியும் பாருங்க. முறைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவர் கிடக்காரு. அதுக்கப்புறம் நீங்க தள்ளி வா. வேண்டாம். ஏன் வேண்டாம்னா வேண்டாம். சோதிக்காதடி, நீ சோதிக்காத. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறமா பேசிக்கலாம், நீங்க தள்ளி வாயே. நான் பேசணும்னு சொல்றேன்ல. ஓ விடுங்க, நான் பேசணும்னு சொல்றேன்ல. ஏச்சு தானே, எவ்வளவு நாள் பேசலாம். என்ன விடுங்க, நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். அதான் பேசலாம்னு சொல்லிட்டேனே. இப்போ பேசு. இப்படி இருந்தா எப்படிங்க பேச முடியும்? நான் பேசணும்னு சொல்றேன்ல. அதான் பேசு. ஏங்க, அது நான் யாருன்னா, நான் பேசணும்னு சொன்னேன். அதான் நீ பேசுன்னு சொன்ன. உங்க அப்பாவை பத்தி நான் சொல்லணுங்க. என்ன சொல்ல போற? ஏதாவது குடும்பப்படுத்துறாரு, சாப்பாடு ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறாரு தானே, அது நான் பாத்துக்கிறேன். இல்லங்க, அத பத்தி இல்ல. நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, சொல்லு. எங்க சொல்ல வர்றீங்க? உங்க அப்பா எப்படிப்பட்டவன் தெரியுமா? நல்ல நேரத்துல இதுக்கு தேவையில்லாம நமக்கு குழந்தை ரெண்ட பிறந்தாலும் உங்க அப்பா நம்ம பிள்ளைய வாழ விட மாட்டான். நம்ம பிள்ளைய சேர்த்து ஏதாவது பண்ணிடுவாங்க. அதெல்லாம் இல்லடி. இல்லங்க, உங்களுக்கு தெரியாது. ஏங்க, நமக்கு குழந்தை பிறந்தா அது நல்ல சூழ்நிலையில வாழணுங்க. இப்போ அன்னைக்கிளி பாட்டி வீட்டுல ஏதோ ஒரு பேரனோ பேத்தியோ ஏதோ ஒரு குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல சூழ்நிலையில வளரும். நல்ல ஒழுக்கம், பண்பாடு, பாசம், நேசம் எல்லாம் சொல்லி கொடுக்காங்க. எல்லாரும் இருக்காங்க. எந்த வீட்டுல ஒரு குழந்தை நல்லவனாகணும் கெட்டவனாகணும் தாய் தகப்ப வளர்க்கறதுல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. பிறக்கும் போது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான். அதுக்கப்புறம் மாறுறது நம்ம வளர்க்குற வளர்ப்புல தான் இருக்கு. இந்த வீட்டுல வளர்ற நம்ம குழந்தை எப்படிங்க இருக்கும்? எதை பார்த்து வளருவான்? உங்க அப்பா செய்யறதெல்லாம் பார்த்து வளருவானா? சொல்லுங்க. இல்ல உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்கதே பார்த்து வளருவானா? இல்ல உங்க அப்பா எங்கெல்லாம் அடிமை மாதிரி நடத்துறத பார்த்து வளருவானா? சொல்லுங்க. அந்த பிள்ளைங்க மனசு பாதிக்கப்படுங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ற குழந்தைங்க பின்னாடி ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதனாலதான் அவங்க கெட்டவங்களா மாறுறாங்க. நம்ம புள்ள அப்படி வேண்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலாங்க. ப்ளீஸுங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான், நிச்சயமா சொல்றேன், எல்லாத்தையும் சூப்பரா மாத்திடுவேங்க. நான் சில பிளானை போட்டிருக்கேன். அதுபடி நடந்துச்சுன்னா சீக்கிரம் சரியாயிரும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டாங்க. நீங்க பாவம் தான், இல்லைன்னு சொல்லல. நான் உங்களை விட்டு எங்க போயிட போறேன்? உங்க கூட தானே இருப்பேன். இன்னும் கொஞ்ச நாள் தாங்க, ப்ளீஸுங்க. பாரு, நான் இதுக்குதான் கல்யாண காட்சியை முடிக்காம இருந்தேன். அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு தான் நினைச்சேன். எப்போ யா வாழ்க்கை நீ வந்தியா, அதுக்கப்புறம் எனக்கும் சராசரியா வாழறதுக்கு ஆசை. பாரு, அவர் பாட்டுல அப்படி இருந்துட்டு போறாரு. நம்ம பிள்ளைய நம்ம நல்லபடியா வளர்த்துக்கலாம். முடியாதுங்க, அது முடியாது. ஒருவேளை நல்ல சூழலை ஏதாவது பண்ண போக நான் ஜெயிலுக்கு ஏதாவது போக வேண்டியது இருந்தேன்னா என் குழந்தை வாழ்க்கை இல்லைங்க, இப்போதைக்கு முடியாது. பாரு, என் குழந்தைக்கு தகப்பன் தான் கெட்டவன். தாய் நீ ரொம்ப நல்லவன். உன்கிட்ட வளர்ந்த குழந்தை நிச்சயமா நல்லதா தான் இருக்கும். நான் நல்லவளா? நான் எதுக்காக வந்திருக்கேன்? ஐயோ, நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்? பழி வாங்க எண்ணத்தோடு தாங்க வந்தேன். ஆனா உங்க மேல உள்ள காதல்னால நான் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஆனா இப்போதைக்கு குழந்தைலாம் எதுவுமே வேண்டாம். நான் நல்ல சிவனுக்கு முடிவு கட்டாம என் குழந்தை பெற்று எடுக்க மாட்டேன். என் குடும்பத்தையே அழைச்சி தரமட்டமாக்கணவனை நான் எப்படி சும்மா விட முடியும்? இல்ல, அவனை மாதிரி பாதிக்கப்பட்ட எத்தனை குடும்பம் இருக்கு, நான் எப்படி அவனை விட முடியும்? இல்லைங்க, எனக்கு குழந்தை வேண்டாம்.
இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காத, எனக்கு கோவம் வந்து சொல்லிட்டேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்ப உனக்கு என் மேல பாசமே இல்ல, அப்படிதானே? ஐயோ, நான் எப்படி இந்த மனுஷனுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? ஏங்க, நான் எதுக்காக வந்தேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். கிஷோர் என் கூட தான் இருந்தா, நாங்க ஒன்னதான் படிச்சு ஒன்னா வளர்ந்தோம். எனக்கு அவன் தகப்பன் ஆயிட்டான், நான் அப்படியே இருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்ச நாள் அவன் பிள்ளைய கொடுத்து வருவான், எனக்கும் மனசு வலிக்கும்ல. சரிதாங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்களேன். இப்ப பாரு, கோத்த கிளப்பாத. இல்ல, நான் கிளம்புறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? வேண்டாம், சொன்னா கேளுங்க. எனக்கு தெரியும். இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். நான் யாருன்னு சொல்ல விடுறீங்களா கொஞ்சமாரி? நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். கண்ணாடி நிலவாய் கண் கூசினாய், வெண்பண்ண விரலை மண் வீசினாய், புல்லில் புத்த பனி நீ ஒரு கள்ளம் இல்லை, வைரஸில் வாக்கணி உன் உள்ளம் வெள்ளை, நீ கொள்ளை மல்லி முல்லை போலே பிள்ளை நெஞ்சம் சொல்லை போலே அஸ்குலஸ்கா ஏமா ஏமா. டாக்டர், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் பேபி. தெரியும் டாக்டர், ஆனா எனக்கு வேண்டாம் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், என் சூழ்நிலை இப்ப சரியில்லை. இப்ப எனக்கு வேண்டாம் டாக்டர். அம்மா, இந்த மாதிரி முட்டாள்தனம் யாருமே பண்ணாதீங்க. கடவுள் கொடுக்கறத சந்தோஷமா வாங்கிக்கிடுங்கம்மா. பிரச்சனை வரும் போகும், அதுக்காக ஒரு உசுறு. இல்ல டாக்டர், என் சூழ்நிலையே வேற. என் குழந்தை நல்ல சூழ்நிலையில வளரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அவன் இந்த சூழ்நிலையில வளர்ந்தாலும் நல்லா இருக்க மாட்டா. ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். இல்லம்மா, இல்ல அதால நீங்க யோசித்து முடிவெடுங்க. இன்னைக்கு தானே தெரிஞ்சிருக்கு, போய் ஒரு வாரம் யோசித்துட்டு வாங்க. யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். என்னம்மா இப்படி இருக்கீங்க? படிச்ச பிள்ளைங்க தானே நீங்க எல்லாம். அதனாலதான் இவ்ளோ யோசிக்கிறோம். நாங்க பட்ட கஷ்டத்தை பிள்ளைங்களும் பற்ற கூடாதுன்னு யோசிக்கிறோம். அதான் சொல்றேன்லம்மா, வாழ்க்கைன்னா மேடு பள்ளம் கஷ்டம் எல்லாம் வரதா செய்யும். அதுக்காக இதெல்லாம் ஒரு முடிவே கிடையாது. இது முட்டாள்தனமான ஒரு முடிவு. என் அனுபவத்துல சொல்றேன். இப்படி பண்ணிட்டு மறுபடி குழந்தைக்காக இயங்கினவங்க பல பேரு. அந்த லிஸ்ட்ல நீயும் போயிடாதம்மா. சொன்னா கேளு, பல முறை யோசிச்சுட்டு முடிவெடுக்க வாமா. இன்னைக்கு பிரச்சனை இருக்கும், அடுத்த வாரம் வந்து பாரு, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ நீ அழிச்சதுன்னு திரும்பியா வரப்போகுது. சொன்னா கேளுமா, போ வீட்டுல போய் யோசிச்சுட்டு வா. ஐயோ டாக்டர், இல்ல டாக்டர், வேண்டாம். இதை என் புருஷனே ஏத்துக்க மாட்டாரு. என்னம்மா சொல்ற? உங்ககிட்ட உண்மை சொல்றதுக்கு என்ன டாக்டர், அவருக்கு சின்ன வயசுல ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அவர் இன்னும் அதுல இருந்து மீண்டு வரல. அவர் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நடக்க கூடாத சம்பவம் அவருக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதுல இருந்து அவர் இன்னும் விடுபடவே இல்ல. இப்ப இந்த குழந்தை வளர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா சத்தியமா அவர் பைத்தியம் ஆயிருவாரு. அவரால் தாங்கிக்க சக்தி இருக்காது. அவருக்கு ஏதாவது ஆயிரும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். வேண்டாம் டாக்டர், எனக்கு இந்த குழந்தை. சரிம்மா, நீ இவ்வளவு சொல்றனால நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன டாக்டர்? இந்த ஃபைல்ல உன் ஹஸ்பண்டோட கையெழுத்து வேணும். டாக்டர், அவர் எப்படி சம்மதிப்பாரு? அது உங்க பிரச்சனைமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க சொல்றத நான் செய்யணும்னா நான் கேட்டதை நீங்க செய்யுங்க. இதுல உங்க ஹஸ்பண்டோட மனப்பூர்வமான கையெழுத்து தேவை. அவரை கூட்டிட்டு வாங்க, என் கண்ணு முன்னாடி கையெழுத்து போடட்டும், அப்புறம் நான் ரெடி பண்றேன். டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். படிச்ச பிள்ளைனால தான் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். வெளில போமா, கையெழுத்து போடுறதுக்கு ஹஸ்பண்டை கூட்டிட்டு வா, ரெடி பண்ணலாம். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். நீங்க எல்லாம் போயிட்டீங்கன்னா நல்லது. நர்ஸ், டாக்டர், என் சூழ்நிலை யாருக்குமே புரியலையே. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். இம்மா, அது ஓ பிரச்சனை, இது சட்டம். நான் எல்லாம் இப்படி பண்ண முடியாது. போமா. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. நீங்க வெளில போலாம். நெக்ஸ்ட் பேஷண்ட் உள்ள வாங்க. உங்களை போலான்னு சொன்னேன். டாக்டர், ரிப்போர்ட் கார்டு கொண்டு வந்துட்டீங்களா? ரிப்போர்ட் கார்டுல கொண்டு வந்துட்டோம் டாக்டர். ஆமா, 5 மாசம் முடிஞ்சிட்டல? முடிஞ்சிட்டு டாக்டர். சரி, ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டாங்க. இந்தாங்க. டாக்டர், வயிறு பெருசாகாம இருக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? எல்லாரும் பெருசா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இல்ல, கேட்டேன். விடு, பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு விடு. ரிப்போர்ட்லாம் நல்லா இருக்குது. குழந்தையும் நல்லா ஆரோக்கியமா இருக்கு. என்ன, தாய் தான் ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஏதாவது மருந்து ஏதாவது? ஏமா, ஏதாவது கவலைப்படுறீங்களா இல்ல பயந்துட்டு இருக்கீங்களா? ஏன் டாக்டர்? பிரஷர் கொஞ்சம் ஹையா இருக்குதே. ஏண்டி, அதான் உன்னை சந்தோஷமா இருக்க சொன்னேன். ஏது வந்தாலும் நான் பாத்துக்கிறதுன்னு சொன்னல. நீ சந்தோஷமா மட்டும் இரு போதும். சரிங்க. சரி, கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே டாக்டர்.
பாத்து வா பாத்து வா. சரிங்க. கையை பிடிச்ச மெதுவா நட. சரியா? செருப்பை கழட்டிட்டா நான் கையில வச்சுக்கிறேன். செருப்பு போடாதானே கேடி. கொண்டா செருப்பை கொண்டா. இருக்கட்டுங்க. இல்ல வலிடக்கூடாது, டைல்ஸா இருக்கு. கொண்டா கொண்டா. சரி அப்படி மெதுவா நட வா. என்ன நடக்குதுங்க? சின்ன வயிறு எவ்வளவு பெருசா இருக்குது. என்ன நடக்குதுங்க? அப்புறம் அண்ணன் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்கான். என்ன நடக்குதுங்க? பாத்து வானே. சரிங்க. என்ன ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்துட்டீங்களா என்ன? அது இல்ல டாக்டர், இவ போறாங்களே இவங்களுக்கு என்ன? யாருக்கு? இந்த இப்ப போறாங்களே ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு. அவங்க செக்கப் வந்துட்டு போறாங்க, ரெகுலர் செக்கப்புக்கு. ஹஸ்பண்ட் தான் மாசம் மாசம் கூட்டு வருவாரு. ஹஸ்பண்டா? என்ன டாக்டர் சொல்றீங்க? அதான் அவர் ஹஸ்பண்ட். அவர் கரெக்டா மாசம் மாசம் செக்கப் கூட்டிட்டு வருவாரு. அந்த பொண்ணுக்கு இப்ப 5வது மாசம் முடிஞ்சு 6வது மாசம் பிறந்திருக்கு. ஐயோ, சின்ன இப்படி ஒரு வேலை பார்த்திருக்கா. குடும்பத்துல இடிய தூக்கி போட்டுட்டானே. பொண்ணு தரணும் விக்கணும் எப்படி தாங்கிக்கிடுவாங்க? ஐயோ, என்ன இந்த வேலை பார்த்து வச்சிருக்காங்க. இவங்களே தைரியமா குழந்தை பெத்துக்கும் போது என்னால பெத்துக்க முடியாதே. டாக்டர், இந்த குழந்தைய நான் பெத்துக்கிறேன். பரவாயில்லம்மா, நல்ல முடிவு. இப்படிதான் எடுக்கணும். வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ டாக்டர். முறை இல்லாம அவங்களே பெத்துக்கும் போதே என் பிள்ளைக்கு தகப்ப எல்லாருமே இருக்காங்க. நான் ஏன் பெத்துக்க கூடாது? ஆனா மறைச்சுதான் பெப்பேன். எவ்வளவு மறைக்க முடியுமோ அவ்வளவு மறைக்கிறேன். என் புருஷங்கிட்ட சொல்ல போறதில்ல, யார்ட்டையுமே நான் சொல்ல போறதில்ல. இந்த குழந்தை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ நான் குழந்தை உண்டாக்குன்னு சொன்னா நிச்சயமா நல்ல சிவன் ஏதாவது பண்ணிடுவா. எனக்கு ஏதானாலும் பரவாயில்ல, என் குழந்தை ஏதாவது பண்ணிடுவா. அது மட்டும் இல்ல, இதான் சந்தர்ப்பம்னு என் புருஷனை பழி வாங்கிடுவான். அவரை அசிங்கப்படுத்திடுவான். இல்ல இல்ல, இது யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது. டாக்டர், ஒரு சின்ன ஹெல்ப். என்னம்மா? நான் இங்கதான் எப்படியும் செக்கப்க்குலாம் வருவேன். சரி. என் ஹஸ்பண்டெல்லாம் நான் கூட்டிட்டுலாம் வர முடியாது. ஏமா? கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னல டாக்டர். நான் செக்கப் வருவேன். ஒருவேளை தப்பி தவறி என்னை பத்தி இங்க யாராவது கேட்டாலும் நான் கன்சீவா இருக்க விஷயத்த மட்டும் தயவு செய்து யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க. ஒரு குழந்தை அழிக்கிறது என்ன பாவம்? ஒரு குழந்தையை காப்பாத்துறது பாவம் இல்லையே. சத்தியமா இல்லம்மா. அப்படிதான் இந்த குழந்தைய நான் நல்லபடியா பெற்றெடுக்கிற வரைக்கும் நான் குழந்தை இருக்க விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது டாக்டர். அந்த கையெழுத்து இந்த கையெழுத்துன்னு எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. எதுனாலும் நான் பாத்துக்கிட்டேன். இந்த குழந்தைய நான் எப்படியாவது காப்பாத்தணும். குழந்தைய காப்பாத்துறதுக்கு ஒரு தாய் எப்படிலாம் போராட வேண்டியிருக்கு. சரிம்மா, என்னால முடிஞ்ச உதவி அத்தனையும் நான் செய்யறேன். குழந்தைய அழிக்குதம்மா தப்பு. அதை பாதுகாக்கிறதுக்காக போராடுறது தப்பே இல்லை. உனக்கு துணை நான் இருக்கேன். யாரு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். தைரியமா போயிட்டு வாமா. தேங்க்யூ டாக்டர். செக்கப்புக்கு கரெக்டா வந்துருமா? அதெல்லாம் வந்துடுவேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நாளைக்கு கல்யாணம் தச்சுட்டு இன்னைக்கு எங்க போய்கிட்டு இருக்காத. வண்டி இடியெல்லாம் கை வைக்க கூடாது. சரி, நீ வர சொந்தக்காரங்களை நைட்டே மண்டபத்துக்கு அனுப்பி வச்சிரு. நான் கொஞ்சம் மண்டபத்துல வேலை கிடக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நானும் வரேன். தங்கச்சி வரையில போன் அடிச்சிருந்தா, அவ வருவா. அவளை கூட்டிட்டு வா, நான் மண்டபத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். சரி, அப்புறம் நான் அப்படியே போயிட்டு அம்மா அப்பா வரேன், அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, எங்கேயும் போயிடாதடா, சொன்னா கேளு. தங்கச்சி மட்டும் வருவா, அவளை பாத்துக்க. சரி. ஏன்டா உமா நல்லா இருக்க? ஒண்ணு இல்ல, கல்யாணம் இல்ல, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கு ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கு? தெரியலடா, ஒரு மாதிரியா இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. சந்தோஷமா இருடா, குடும்பஸ்தனா போற. சரிடா, உன் குழந்தைய மார்பிளையும் தோலையும் தூக்கி சமந்ததுக்கு அப்புறம் தான்டா கல்யாணம் பண்ண நினைச்சேன். அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்காமலே போயிட்டா. என்னடா? ஒண்ணு இல்ல. ஏன்டா கொஞ்சம் நல்லாவே இருக்கா? இல்ல, உனக்கு குழந்தை பிறந்து அந்த பிள்ளை தூக்கி சமந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் ஐயா கல்யாணம் பண்ண நினைச்சிருக்கிறாரு. ஆமா, நீ வீட்டுக்கு மூத்தவன், தகப்ப ஸ்தானத்துல இருக்க. அதான் பிறக்கும் போது பிறக்கும்டா, நீ சந்தோஷமா இரு. உன் சந்தோஷத்துல எந்த குறையும் வைக்காத, சரியா? சித்தப்பா நானே பெரியப்பா நானே எனக்கு எல்லாம் ஒண்ணுதான், புரியுதா? சரி, சந்தோஷமா இருடா. நான் பெரியப்பானா சந்தோஷப்படுற முதல்ல நானா தாண்டா இருப்பேன். பெரியப்பாவே இருந்துட்டு போறேன்டா, விடு. ஏன்டா மனசு கேட்க மாட்டேங்குதா? சின்ன பிள்ளை மாதிரி ஆடிட்டு இருக்க. ஏன்டா? இல்லடா, தாய் இல்ல, தகப்பனும் இல்ல, நீதான் எல்லாமா இருக்க. அதான்டா ஒரு மாதிரியா இருக்கு. யார்தான் நமக்கு இல்லைன்னு சொன்ன? அதெல்லாம் நம்ம அம்மா அப்பா நம்ம கூட தான் இருக்காங்க, சரியா? அதே இந்த மாதிரி நேரத்துல அம்மா அப்பா ஞாபகம் ரொம்ப வரும். எனக்கும் இருந்தது. அதுல கல்யாணம் பண்ணும்போது அம்மா அப்பா ஞாபகம் ரொம்ப வந்தது. பாரு, எனக்கு கல்யாணம் பண்ணும்போது கூட நம்ம தங்கச்சி நமக்கு யாருன்னு தெரியாது. ஆனா உனக்கு அப்படி இல்ல, அம்மா ஸ்தானத்துக்கு அவ இருக்கா. இதுக்கு மேல என்ன வேணும்? அது ஒண்ணு தாண்டா இப்ப எனக்கு ஆறுதல். அம்மா இல்லன்னு யாரா சொன்னது? அது நம்ம தங்கச்சி இருக்கா, விடு. அவளை நம்ம அம்மா சாயல பாரு, அம்மாவே வந்து நின்ன மாதிரி இருக்கும். அப்படின்னா அப்படின்னா இவங்க உண்மையான அண்ணனுங்களா? முத அவளை நம்ம அம்மாவா பாப்போம், அதுக்கப்புறம் தங்கச்சா பாக்கலாம். நம்ம அம்மா கிட்ட இருந்த அத்தனை குணங்களும் அவகிட்ட இருக்கும்டா. நல்லா பாரு,
என்னையும் ரோகிணியும் பார்க்கறதுக்கு அப்படியே அப்பா பார்த்த மாதிரி இருக்கும். நீயும் தரணும் அப்படியே அம்மா மாதிரி. இப்ப அம்மாவும் இருக்காங்க அப்பாவும் இருக்காங்க. வேற ஏன்டா வேதனை போடுற? சந்தோஷமா இருடா. நமக்கு நம்ம தான்டா. நாம தான் ஒத்துக்கொத்து அன்பா அதெல்லாம் இருந்துக்கிடணும். அப்படின்னா என் அண்ணனுக்கு உசுரோட இருக்காங்களா? அப்ப இவங்க என் அண்ணனுங்களா? அப்ப அதான் இவ்வளவு பாசமா இருந்தாங்களா? அப்போ நம்ம சொத்தெல்லாம் அழிச்சு நம்மளை நடுத்தரல விட்டு அம்மாவை ஏமாத்தி நம்ம அம்மாவை அசிங்கப்படுத்தி அம்மாவை தற்கொலை பண்ண வச்சது நல்ல சிவனு அண்ணனுங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா இன்னுமா விட்டு வச்சிருப்பாங்க. அண்ணனுங்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? பாரு, தாய் தகப்ப நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் பிள்ளைங்களை அவங்க ஜாடியில கடவுள் படைக்கிறாரு. கூட பிறந்தவங்க அந்த சாயல் இருக்கிறனாலதான் அம்மாவும் அப்பாவும் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம். அதனாலதான் அவங்க கிட்ட பகைக்கவும் கூடாது, அவங்கள வெறுக்கவும் கூடாது. தாயும் தகப்பனையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரவங்கடா அவங்க. எனக்கு உன்னை பார்த்து எப்படி தெரியுமா தோணும்? நம்ம அம்மாவே அந்த நின்ன மாதிரி இருக்கும். சில நேரம் எனக்கும் அம்மா ஞாபகம் ரொம்ப வரும். உடனே உன்னை பார்க்க ஓடி வருவேன். உன்னை பார்த்த உடனே அந்த வேதனை எல்லாம் மறைஞ்சு போயிடும். கொஞ்ச நேரம் தருண கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க, அம்மா மடியில விளாண்ட மாதிரி இருக்கும். என் மனசுல இருக்க பாரம் எல்லாம் போயிடும். போடா, தாங்கிக்க முடியலடா. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இப்படி அழலாமாடா? போடா. அண்ணே வாமா வா, மாப்பிள்ள வரலையாமா? விட்டுட்டு போனாங்கண்ணே. இங்க வா தங்கம். அண்ணே ஏமா இங்க வா, இங்க வா. அண்ணே அண்ணே ஏமா அழுற? ஏமா என்னாச்சுடி? எதுக்கு அழுற? இல்ல அவங்கள பார்க்கணும் போல இருந்தது. அதான். ஏமா அழுற? இங்க வா. ஏன் தங்கம்? ஏன்? பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்டேன். யாருன்னு சொன்னாலும் யாருன்னு செஞ்சாலும் சொல்லாம வந்தாலும் கூட வரும். நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாவும் வந்தாவும் பேரு சொல்லும். அண்ணே அண்ணே எதுக்கு அழுற? ஏன் அழுற? இங்க பாரு, உன் கண்ணெல்லாம் கண்ணீர் வரக்கூடாது. கண்ணீர் வரக்கூடாது. இல்ல உங்களை பார்க்கணும் போல இருந்ததுன்னா அதான் என் தங்கச்சில நீ என்கிட்ட சொல்லாம போயிட்டீங்களே. அப்படின்னா என்ன என்ன சொல்லாம போனீங்க. எங்க மன்னிச்சிருமா. என்ன சொல்லிருக்கலாம். என்ன உங்க மனசு வேதனைப்படன்னு சொல்லலாமா? நீங்க பாரு, அழாதம்மா. நீ அழுத நாங்க தாங்கிக்கிட மாட்டோம். நீ அழுததெல்லாம் போதுமா? அண்ணே அண்ணே இங்க பாரு, நீ அழக்கூடாது. ஆனா நாங்க இருக்கல உனக்கு. யாருமே இல்ல நினைச்சிட்டேனே. ஆனாதான் நினைச்சிட்டேனே. ஐயோ ஐயோ, நீங்க உசுரோட இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுன்னு. யாருமே இல்லாத அனாதை மாதிரி வாழ்ந்துட்டேன்னு. அண்ணே ஐயோ, உனக்கு இந்த உண்மை தெரிய வேண்டாம்னு நினைச்சோம். நீ தாங்கிக்கிட மாட்டேன். வேதனைப்பட வந்தம்மா உங்ககிட்ட சொல்லல. சொல்லிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பல்ல. இத்தனை நாளா பட்ட வலி எல்லாம் மறைஞ்சு போயிருக்குள்ள. தங்கம், உன்னை நாங்க தூக்கி வளர்க்காம போயிட்டோமேம்மா. உன்னை அனாதையா விட்டுட்டு வந்துட்டோமேம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு. ஐயோ ஐயோ, வேண்டாமா, என்னையும் சொல்லாதம்மா. தாங்கிக்க முடியாதும்மா. தங்கச்சி, அண்ணே. தங்கச்சி, உன்னை அனாதையா விட்டுட்டோம்ல. எனக்குலாம் தங்கச்சின்னு ஒருத்தர் இருக்கான்னு கூட தெரியாது. இவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்ண்ணே. எனக்கு மூணு அண்ணன் எனக்கு முதையே தெரியும். என்னடா அப்பங்க தத்து கொடுத்துருக்காங்களே. சரிடா, ஃபீல் பண்ணாத. கடவுள் பிடித்த நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டோம்.
நான் இனிமேல் அவங்கள விட்டு பிரிய மாட்டேன். இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதுன்னு. உன்னை யார் தனியா போக சொன்னா? எங்க விட்டு என்னைக்கும் போக வேண்டாம். நாங்க இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவோம். உனக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கிடுவோம். நாங்க இருக்கோம்மா, உனக்கு நாங்க இருக்கோம். இனி நான் கவலைப்பட மாட்டேன்னு. நான் கவலைப்பட மாட்டேன். அதுக்குதான் என்கிட்ட இவ்வளவு பாசம் காட்டினீங்களா? தெரிஞ்சிருக்குல்ல, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அண்ணா உனக்கு தெரிஞ்ச நீ மனசு ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொன்னோம். நாங்கெல்லாம் இல்லாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல. ரொம்ப பட்டுட்டேனா, ரொம்ப பட்டுட்டேனா. ஐயோ எதுவும் சொல்லணுமா, தாங்க முடியாது, எங்களால தாங்க முடியாது. அண்ணா, அண்ணா. இந்த உலகத்துல நான் படாத கஷ்டமே இல்லைண்ணா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்னா, தாங்க முடியாத வலியும் வேதனையும் அனுபவிச்சுட்டேன்னா. அப்போ உண்மையான தங்கச்சி தானா? அப்படின்னா இவங்க குடும்பத்தை அழிச்சது யாரு? என் பொண்ணு தர வைக்கலாம். அவங்க குடும்பத்தை அழிச்சவங்க பழிவங்க தானே இங்க வந்தானுங்க. அப்படின்னா ரோகிணியும், அப்போ ரோகிணியும் பழிவங்க தான் இங்க வந்தாளா? இவங்க குடும்பத்தை அழிச்சது யாரு? ரோகிணி, ஐயோ, அவங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது. அண்ணே, நம்ம குடும்பத்தை அழைச்சதை பத்தி எதுவும் அவங்களுக்கு தெரிய வேண்டானே. மாப்பிள்ளைக்கு ஓரளவுக்கு தெரியுமா? எப்படி? நாங்க நம்ம குடும்பத்தை அழைச்சோன்னதான் தேடிக்கிட்டு இருந்தோம். அதனால இந்த ஊர்ல இருந்து செட்டில் ஆனோம். அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லம்மா, அவன் மட்டும் எவனு தெரிஞ்சதே, அவன் இன்னுமா உசுரோட இருப்பான். ஐயா, என் அண்ணனுங்க வாழணும். என் அண்ணனுங்க இது வரைக்கும் நல்லா வாழல, இனி நல்லா வாழணும். அவனுங்க மனைவி பிள்ளோட சந்தோஷமா வாழணும். இல்ல, நான் யாருன்னு சொல்ல போறது இல்ல. நிச்சயமா பாட்டி சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கிளி பாட்டி, மீனாக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. என் அண்ணனுங்களுக்கு தெரியக்கூடாது, என் அண்ணனுங்களுக்கு தெரியக்கூடாது. ஆனே, நம்ம குடும்ப விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரிய வேண்டானே. சரிம்மா, என்னமோ சொல்றாள மச்சான். அப்படின்னா ரோஹிணி உங்க கூட போன தங்கச்சி தானா? ஆமா மாப்பிள்ள, எனக்கு முதைய தெரியும். அதான் இவ்வளவு பாசமா இருந்தீங்களா? ஆமா மாப்பிள்ள, நீங்களா உங்க குடும்பத்தை அழைச்சவங்க தானே தேடிங்க வந்தீங்க. அது போட்டு மாப்பிள்ள, அதான் நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டோமே. அது சரி, ரோகிணி இருக்குங்க வந்தா? அவ டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கா. கிஷோர் தான் ஏதோ வேலை விஷயமா கூட்டு வந்தான். அப்படின்னு தெரிஞ்சதே. சரி, ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. இல்ல, எனக்கு சந்தோஷம் தான். நீங்க காட்டின பாசத்தை பார்த்து சரி தங்கச்சி தொலைஞ்சிட்டா, அதுக்கு போல ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா, அதனாலதான் அவளை பாசமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டேன். தெரிஞ்சுதான் அவளை பாசமா இருந்தீங்களா? அப்போ நான் உண்மையில உங்க மச்சான் தானா? ஆமா மாப்பிள்ள. அப்போ நானும் அனாதை இல்ல. என் தங்கச்சி மாப்பிள்ள எப்படி அனாதை ஆக முடியும்? நாங்களாம் இல்ல. நாங்க இருப்போம் மாப்பிள்ள உங்க கூட. உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம், உங்களை கஷ்டப்பட விடவும் மாட்டோம். ஏதோ கனவு மாதிரி இருக்குது. எங்க வீட்டு செல்ல மாப்பிள்ள நீங்க, நீங்க கண் கலங்க கூடாது. சரி, போய் நீ மாப்பிள்ளை பார்ப்போம். மாப்பிள்ள கவலைப்படுதாருல, போ. சரிண்ணே. அண்ணன் நாங்க இருக்கோம்ல. என் வாழ்க்கையில யாராலையும் நிரப்ப முடியாத ஒரு இடத்த நீ நிரப்புன. மனைவியா வந்த, தாயா மாறின. இப்போ இவ்வளவு அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிய. என்னங்க? இதுக்கு மேல நமக்கு என்னடா வேணும்? நாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எனக்கு எப்பவுமே ஒரு ஆழ்மன பன்மை இருக்கும். எனக்கு நீ யாருமே இல்லைன்னு. எங்க இருந்து வந்த? என்னங்க? உண்மையில உன் பாசத்துக்கு நான் அடிமை தாண்டி. இப்போதான் எனக்கு கல்யாணம் பண்ணணுங்க ஆசையா வருது. இது வரைக்கும் ஏதோ மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. இப்பதான் மனசு நிறைவா இருக்குது. என்னடா, இப்போ கல்யாணத்தை சந்தோஷமா முடிச்சிடலாமா? மச்சா கல்யாணத்துக்கு நான் தான் எல்லாம் பண்ணுவேன். நான் பேருக்கு தான் மச்சான்னு கூப்பிடுறாங்க. அவங்க சொந்தம் வரும்போது நான் 2 பட்சமா போயிருவேன். அதனால ரொம்ப உள்ள போய் நிக்க கூடாதுன்னு நினைச்சேன். இல்ல, நான் தான் இந்த வீட்டுல எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீங்க தான் மாப்பிள்ள, எங்க வீட்டுல எல்லாமே நீங்க தான். எங்களுக்கு இருக்க ஒரே மாப்பிள்ள. இப்பமா என்ன நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்குல்ல? சண்டை போட்டு உருட்டு கிடந்தோம், ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்ல. ஆமா மாப்பிள்ள. அருமையின்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு அது கிடைத்தாலும் கூட இது
பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாவும் வந்தாவும் பேச பாரு ராத்திரி நேரம் ஆயிட்டு ஒரு இடத்துல உட்காரு எனக்கு மண்டபத்துல ஏகப்பட்ட வேலை இருக்கு. அப்படி ஒருவேளை வழிகளி வந்துச்சுன்னா விக்கி வீட்டுல தான் இருக்கான். அவனுக்கு சொல்லி நான் போன் அடிச்சிருவான். சரியா? சரி. அன்னைக்கு பார்த்தல சரண் வீட்டுல விக்கி எப்படி கடந்து வேலை பார்த்தானே, தூக்கம் இல்லாம வேலை பார்த்தான். இப்ப அவங்க இடத்துக்கு நாங்க தான் பார்க்கணும். அதனால நான் ஒன்ன கவனிச்சிட்டு இருக்க முடியாது. ஒரு இடத்துல அமைதியெல்லாம் உட்காரு, யாருக்கிட்டையும் தேவையில்லாம வாயை கொடுக்காத. வந்திருக்க இடத்துல எல்லாத்தையும் கொஞ்சம் ஆசை பாசமா இரு. சரி. நீ எது கேட்டாலும் இங்க செஞ்சு கொடுப்பாங்க. நல்ல ரெஸ்ட் எடு. ஏதாவது சின்ன வழி வந்தாலும் விக்கி கிட்ட சொல்லிடு. சரியா? அவங்க சொல்லிதான் வச்சிருக்கேன். அப்பப்ப கண்காணின்னு அவன் பாத்துக்கலாம். இருந்தாலும் நீ யார்ட்டையும் சொல்லாம இருந்துடாத. அவ்வளவுதான். சரிங்க, அது எப்படி சொல்லாம இருப்பேன். சரி பாத்துரு. கருக்களோட வெளியில எங்கேயும் போவாத. சரியா? அப்படிங்க போகணும்னா அண்ணி மேல கூட்டிட்டு போ. சரி. சரி, நான் மண்டபத்துக்கு போறேன். நைட்டு வீட்டுக்குலாம் வர மாட்டேன். நேரா மண்டபத்துக்கு துணி எல்லாம் கொண்டு வந்துரு. சரியா? குளிக்கிறதுக்கெல்லாம் அங்கே குளிச்சுக்கல. வீட்டுக்குலாம் வந்தா முடியாது. வேலை கிட்ட கிடக்கும்ல. நீ துணி மட்டும் எடுத்துட்டு வந்துரு. சரியா? சரிங்க. அண்ணி. என்னடா? அண்ணி இவ்வளவு கொஞ்சம் பாத்துட்டு அண்ணி. அவ எங்களை வச்சு செய்யாம இருந்தா சரிதான். குளிப்பு பாரு. உன் பொண்டாட்டி பெருமை சொன்னா உனக்கு சிபி சிப்பா வருதாடா? என்ன பத்தி யாமுன்னு வச்சு சொல்றத பாரு. நாங்க தாண்டா எங்களை பாத்துக்கணும். நான் கிளம்புறேன். நீ என்ன விட்டுருங்க. நீ தப்பிச்சிருவ, நாங்க மாட்டிக்கிடுவோம்டா. என்னங்க? நான் போயிட்டேன். அத்தி பெரிய வில்லியா இருந்திருக்காளே. தமிழ் சைஸ்லே இருந்தா நானும் தமிழ் மாதிரியே இருப்பான்னு தப்பா கணக்கு போட்டுட்டேன். உள்ள தமிழுக்கு ஆப்போசிட்டாலாம் இருந்திருக்கா. சப்பா, இனில ஒரே உருவத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பான்னு நினைச்சிடக்கூடாது. பெரிய தப்பு பண்ணிட்டேன் மத்துக்க. என் வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் மத்துக்க. என்ன ஒண்ணு சூஸ் பண்ணாங்க? அத்தா, அத்தனை ஞாபகம் இருந்தா சரிதான் தாயி. அத்தி டி மீனா, அத்தி என்ன காப்பாத்தானே என் தெய்வமே. என்ன பத்தி என்ன மரம் மறைக்க பாருடி. கொழுப்பு பாரு. சரி விடு. தென்மொழி சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டேன். நான் பாலை காய்ச்சி வச்சிருக்கேன். நேரமா குடிச்சிட்டு கொஞ்சம் தூங்கு. காலைல மண்டபத்துக்கு போகணும்ல. தூக்கமே வரல. எங்க தூக்கம் வருது? எவ்வளவு 2 தலைவாணி இருக்குல்ல, 2 தலைவாணி எடுப்பு பக்கத்துல வச்சுக்க. கொஞ்சம் அசந்து தூங்க, சரியாயிரும். தூக்கமே வர மாட்டேங்குது. இவ்வளவு பால் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன்ல, பாதாம் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். குடி, கொஞ்சம் தூக்கம் வரும். நான் ஆரிராம திறந்து வச்சுட்டு வந்தேன். போ. சரி. ரொம்ப தான் சாரிச்சுக்கிடுதா. என்ன டீ? என்ன தூங்க வைட்டி. எனக்கு தூக்கமா வருது. ஆமா, பச்சை நொல்ல பாரு. இல்லடி, உன் மடியில படுத்து தூங்குனேன்னு வச்சுக்கையே, எப்பா தூக்கம் வராம இருந்தா கூட தூக்கம் வந்துடும். சுகமா இருக்கும். தாய் மடிதான். சேட்டை சேட்டை. 7 கழுத வயசாவது இன்னும் அவிய மடியில படுத்து தூங்குவிய? இப்போ இல்ல, எனக்கு 60 வயசானாலும் நான் அவன் மடியில தான் தூங்குவேன். ஆமா, அது யாரும் கேட்க கூடாது. ஆமா, யாரும் கேட்க கூடாது. அப்பா, எத்தனை வேலை பார்த்திருக்கேன். இதுக்குள்ள மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல. ஏன்டா உங்களுக்கு சண்டையே வராது? வர்றமே சண்டை போட்ட மாதிரி தெரியல. வேட்டா சொல்லு, நல்ல சண்டை போடுவோம். பத்தியாளுக்கு ஆசையா? என்ன நீ தூங்க போலியா? மணி என்ன ஆகுது? தூக்கம் வரல, அதான் சும்மா நின்ன. போ, காலைல மண்டபத்துக்கு போகணும்ல, அப்புறம் அசதியா இருக்கும். போ. என்னடா ஆனந்தி என்னடி? ஏவா அழுதுகிட்டே இருந்தா பாத்துக்க. எதுக்கு? கல்யாணம் இல்ல, அதான். அதுக்கு ஏன் எழுதா? இவ்வளவு இங்க தானே இருந்தா. என்னமோ தெரியல, அவளுக்கும் ஃபீலிங்கா வரும்ல. அதான் அவளை தனியா போட்டிருக்கு. அப்படியே அழுதுட்டு தூங்கட்டும். அடப்பாதவத்திகளா, போய் சமாதானப்படுத்தலாமாட்டி? அவன் அம்மா அக்கா நினைச்சு அழுதுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன டிபி சமாதானப்படுத்த வேண்டியதானே? அத விக்கி உள்ள இருக்கானே. உங்கள என்னடி பழகி நீங்களா? அத போட சொல்ல வேண்டியதுடி. அத என்ன சொல்ல விட்ட? அப்பா, என்ன பழகிலே தெரியல. எது முத சொல்லணும், எதை ரெண்டாவது சொல்லணும் கூட தெரிய மாட்டேங்குது. ஏண்டி, அவதான் எப்பவும் அப்படி பேசான்னு பார்த்தா நீ மட்டும் சொல்லதோலி. அதான் நாங்க உள்ள போவல. அவன் தான் ஆதல் சொல்லிட்டு இருக்கானே. பேருக்கு நம்ம சொல்லணும். அவளுக்கு அவி அம்மா எல்லாம் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கேன். அதான் அவன் நாளைக்கு மண்டபத்துக்கு வருவாளே. சரி, ஆதல் எங்க? அவதான் பொண்ணு தெரிய விடவே மாட்டாள. அவன் கச தூக்கிக்கிட்டே மண்டபத்துக்கு போயிட்டான். சப்பா, குடும்பத்துக்கு ஒண்ணு அப்படி கிடக்குது. ஏட்டி, அங்க ஆம்பளை வேலை பார்த்துட்டு கிடப்பாங்க. இவங்க எதுக்குடி? சொன்னதுக்கு ஒத்த கால்ல நின்னுட்டா. நான் மாமா கூட தான் போவேன்னு தொத்திக்கிட்டும் போயிட்டா. அப்ப இந்த கிடக்க வேலையெல்லாம் நீ நானா செய்யணுமா? தர்க்க பாரு, இந்த அம்மையார் வீட்லயே வேலை செய்ய மாட்டா. ரொம்ப டேமேஜ் பண்றாளே. அவ பங்கஜமும் மீனா குட்டி எங்க துணி அங்க போயிருக்கால பாத்துக்க. ஆள் இன்னும் காணும். அவ அழகுறானே, ஆளே காணோம். அந்த பிள்ளை படுத்து கிடந்துச்சு பாத்துக்க. இதுக்கிட்ட ஒரு மாதிரி இருக்குது. தெரியல. இந்த வரா பாரு. என்ன தேடுனீங்களா? இல்லம்மா, எல்லாரும் இங்க இருக்கவன் ஒன்ன காணுமேனு தேடுனேன். அந்த தரன் வந்து போயிட்டானே. அப்பமே போயிட்டாங்க. மாலை வாங்கிட்டு
அப்படியே போறேன்ட்டு சொன்னாங்க அத்தை. சரி இவன் ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? மாசமானவ இருக்க மாதிரி இருக்காள. நான் இப்படிதானே இருந்தேன். அழகுராணி இல்லி என்னமோ நினைக்கிறா, என்னன்னு தெரிய மாட்டேங்குதே. இன்னைக்கு என்னத்த பண்ண போறேன்னு தெரியலையே. அழகுராணி என்ன உன் வயிறு ஏன் பெருசா இருக்கு? ஏன் அப்படி கேட்க? இல்லத்த அவ வயிறை பாருங்க. அவ ஆள் இவ்வளவு ஒல்லியா இருப்பா, அவளுக்கு வயிறு மட்டும் ஏன் பெருசா இருக்கு? உள்ளூர்ல கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போவே நானே. அந்த கதையா இருக்குது. மொழி ஐயா அத்தை, நான் சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சண்டை இருக்குன்னு ஒண்ணு சொல்லல. நானும் கவனிச்சேனே, இந்த பிள்ளை ஒரு மாதிரி தானே இருக்குது. சரி அவ ஏதோ வசதியா இருப்பா. ஏதாவது மாசம் வர்றது ஏதோ ப்ராப்ளமா இருக்கும் போது. உனக்கு எப்ப போன மாசம் முடிஞ்சதா இல்லையா? அத்தி என்ன தேன்மொழி எடக்கு மடக்கா கேள்வி கேட்கா? தேன்மொழி வாலி எப்படி பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஐயோ அத்தை விடுங்க, எனக்கு தெரியாதா? நான் கேக்குறது சரிதான். என்ன இப்படி கேட்டுட்டு இருக்க? போச்சுது எல்லாம் போச்சுது. மாட்டிக்கிடுவேன் நினைக்கிறேன். ஐயோ சொல்லு, போன மாசம் எப்ப முடிஞ்சது? போன மாசம் இல்ல இப்போ கொஞ்சம் 10-20 நாள் இருக்கும். அப்படி ஒண்ணும் தெரியலையே. வாலி பிள்ளைய பார்த்து என்ன கேள்வி கேட்கறா இவா? உண்மை சொல்லு, இனி எவ்வளவு நாள் ஆகுது? ஏன் இப்படிலாம் கேக்குறீங்க? தேன்மொழி உன் புத்தி மாத்தே மாட்டே நீ. அத்தை நீங்க 3 குழந்தை பத்தீங்களா? உங்களுக்கு தெரியாது? அத்தி அங்கேயும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டால. அதிகமா பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கல்யாணம் விடுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். வாய் வச்சுட்டு சும்மா இரு. அப்ப நான் எது பேசினாலும் தப்பா தான் போக நினைக்கீங்க, அப்படிதானே? வாய் எப்படி பத்தி என்ன பேசிட்டு இருக்க நீ? கல்யாணம் முந்தனு கேட்டாலும் பரவாயில்ல, சரி கேட்கல ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த பேருக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க இப்படி? தேன்மொழி எடக்கு முடக்கா கேட்டாலும் கொஞ்சம் அர்த்தம் இருக்குமே. என்னைக்கு ஏன் பேச்சு கேட்டிருக்கீங்க? என்னையும் போங்க. தேன்மொழி சும்மா ஒன்றும் சந்தேகப்பட மாட்டாளே. ஏதாவது காரணத்தை வச்சுதான் சந்தேகப்படுவா. அவ காரணம் இல்லாம கேட்கவும் மாட்டாளே. சரிம்மா நீவே வேலை பாருன்னு. சரிங்க அத்தை. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குடி. எனக்கும் இருக்குது. நான் அதான் தேன்மொழிக்கிட்ட வச்சு கட்டிக்க வேண்டாமே நினைச்சேன். ஏன்னா அவ இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆக்கிடுவா. அதுக்குதான் சத்தம் போட்டு அனுப்புனேன். அதானே பார்த்தேன். இங்க இருக்கிறதுல கடுத்த விளைச்சலாச்சே, எப்படி சந்தேகப்படாம இருக்காளோன்னு பார்த்தேன். ஏதாவது இருக்குமோ? சே சே, தருண் அப்படிப்பட்ட பயலாம் கிடையாது. சப்பா கண்ணை கட்டுதே. ஒரு வேலை இருந்தது, பொண்ணு தெரியும் விக்கியும் தருண உண்டிலன்னு ஆக்கிடுவானுங்க. அட கூமுட்டைகளா, வெளிய தலை கட்ட முடியாது. மாமியார் நம்மளே சேர்த்து வெளியில அனுப்பிடுவாங்க. நம்ம எதுக்கு வெளியில அனுப்புவாங்க? கூமுட்டைகளா, அவ அங்கதான் இருந்தா. வீட்டுக்கு கூட்டு வந்தது நம்ம தான். நாங்க பாத்துக்கிட்டோம். தருண் நல்ல பையன், அப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான்னு சர்டிபிகேட் கொடுத்தது நம்ம தான். போன தடவை நம்மளே ஓடட்டு அடிப்போம். ஆமால, இங்க இருக்கிறதுக்கு நம்ம தான் ஐடியா கொடுத்தோம். இப்ப என்னடி பண்ண? அப்பெல்லாம் இருக்காதுடி. தருணை நம்ப முடியாது. இங்க பாரு, இந்த கல்யாணம் நல்லபடியா முடியற வரைக்கும் வாயை திறந்துடாதீங்க, புரியுதா? இந்த விக்கி பேர்ல தாலி கட்ட மாட்டேன்றான். அத்தே, அது என்னடி கல்யாணத்துக்கு பிரச்சனை வருது நம்ம குடும்பத்துல மட்டும்? அதானே, இந்த வீட்டுக்கு கல்யாணத்துக்கு ராசியே கிடையாது, பாத்திருக்கியா? ஆனா குழந்தைக்கு மட்டும் பஞ்சம் இருக்காது. ஆமா, கல்யாணத்துக்கு சிக்கல் வரும், ஆனா குழந்தைங்கள பாரு கணக்கில் அடங்காம வரும். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், 2 பேரும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல உண்மை சொன்னேன். நானும் இப்படிதான் அடம் பிடிச்சேன். என் கல்யாணத்துக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு பத்தியா? 3 என்ன? உனக்கு காமெடி பண்ற நேரம் வாட்டி இது? இல்ல தமிழ், உண்மை சொன்னேன். முதல்ல இந்த முடிய மாத்திட்டி. சிப்பு சிப்பா வருதா? சும்மா இருடி, சீரியஸா பேச முடியாட்டி நீ. நான் சத்தியமா சொல்றேன், நம்ம வீட்டுக்கும் கல்யாணத்துக்கும் ராசியே இல்ல. வேணாலும் பாரு, இந்த விக்கி பையில வேற எங்கேயாவது போய் தான் ஆனந்திக்கு தாலியை கட்டி கூட்டிட்டு வருவான். வேண்டாட்டி வாயை திறக்காத. இப்படிதான் நம்ம வீட்டுல எல்லாருக்குமே கல்யாணம் நடக்கு. கிஷோருக்கு ஒரே குட்டி சாம்ஜான மண்டபத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். கடைசியில சர்ச்சுக்கு போய் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்படிதான் பொண்ணு தைக்கும். மண்டபத்துல ஜகஜகன்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு 4 பேரை வச்சு வீட்லயே முடிச்சிட்டோம். பாரு, அப்புறம் விக்ரம் ரோகிணி கோட்டு வாசல்லே முடிச்சிட்டோம். சல்லி பிச செலவில்ல. பாரு பாரு தமிழ், கஷ்டப்பட்ட வீட்ல கூட தடபுடலாம் கல்யாணத்தை நடத்துறாங்க. எல்லாம் இருக்கிற நம்ம வீட்ல இந்த பயவலுக்கு எப்படி கல்யாணம் நடக்கு பாத்தியா? ஒருவேளை தருண் ஏதாவது பண்ணிருப்பானோ? அப்படி ஒருவேளை இருந்தாலும் மூடி மறைச்சிருங்கட்டி. சந்தேகப்பட்டிருக்கிறது யாரு? தேன்மொழியாக்கும். எப்ப புட்ட உடைக்கணுமா உடைச்சிருவா. இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லி யார்ட்டி ஆளுதா? அது யார் கண்ணில் படக்கூடாது, அவங்க கண்ணில் தான் மட்டும் படும். சரி, அண்ணாக்கு எல்லாமே போயிருங்க. நாளைக்கு எதனாலும் பாத்துக்கலாம், சரியா? தாலி கட்டி எப்படியா முடியட்டும். என்னத்துக்கு தேன்மொழி வேலையை ஆரம்பிச்சிருப்பா. நான் சொல்லுதேன்ல, எப்படி விக்கி கல்யாணமா ஆண்டு கல்யாணம் நடக்க போறேன்னு தெரியலையே. நல்லபடியா நடந்தா சரிதான். இவன் கல்யாணத்துக்காக மண்டபத்துல போய் மைக்க புடிச்சு பாட்டு படிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்.
என் ஆசை நிறைவேறதா இல்லைன்னு பாப்போம். அத்தி ஒருவேளை இவ கன்சீவா இருந்தானா விக்கி பொண்ணு தர என்ன பண்ணுவானுங்க? நாம வேற விளையாட்ட நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் மான மரியாதையே போயிருமே. நினைச்சேன் இதுதான் இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு என்ன வந்திருக்கு? நீ போங்க. இப்ப நான் ஏதாவது பண்ணினேன்னா என்னதான் ஆயிட்டீங்க. இனி தானே நடந்தாலும் ஏன் மேல தான் பழியப்பட போறீங்க.